Hello friends, welcome to Frieda's Foodie Finds. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டோஃபு புர்ஜி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1-2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாஸ்லாம் வதங்குறதுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற அந்த டோஃபுவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ட்ரையாக வேணுன்றதுக்காக நான் நல்லா சாட்டே பண்ணி ட்ரையாக எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் டோஃபுவை. ரொம்ப வேக வச்சிங்கன்னா ரப்பரியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 to 3 மினிட்ஸ் போதும். இப்போ நமக்கு நல்ல உதிரியாக டோஃபு புர்ஜி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பரான டோஃபு புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி தோசைக்கு சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி நீங்கள் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி பேக் பண்ணி தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.